Hi friends, welcome to Nellai Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஜிலேபி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எப்படி வெளியே கிறிஸ்பியாவும் கிரன்ச்சியாவும் உள்ள ஜூஸியாவும் பெர்ஃபெக்ட்டா செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கான டிப்ஸே நான் இந்த வீடியோல போட்டிருக்கேன். அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ ஜிலேபி செய்யறதுக்கான மாவை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். 150 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 4 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு இல்லது கார்ன்ஃப்ளவர் ஏதாவது ஒன்று 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவு சோடா பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம தயிர் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 150 ml தண்ணி சேர்த்துருக்கேன். மாவு ரொம்ப திக்காவோ ரொம்ப தின்னாவோ இருக்க வேண்டாம். எந்த விதமான கட்டியும் இல்லாமல் மாவை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 15 மினிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இது 220 கிராம். இதில் நம்ம எவ்வளோ சுகர் எடுத்துருக்கிறோமோ அதில் பாதி அளவு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் சுகரை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதில் 2-3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வரை சிம்மில் வச்சு கொதி வர விடுங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் ஜிலேபி பெர்ஃபெக்டாக வரும். அதனால் இந்த சுகரோடையும் வாட்டரோடையும் ப்ரொபோர்ஷனாலிட்டி அந்த 1:2ங்கிறதுல மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் வரை மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு பைப்பிங் பேயில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜிலேபியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் கொஞ்சம் மீடியம் ஹைலே இருக்கட்டும். அது ஸ்டார்டிங்கில் இருந்து இது செய்து முடிக்கிற வரை மீடியம் ஹைலே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் ஜிலேபி நல்லா போப்பப்பாக வரும். அப்படி வந்தால் தான் அந்த ஏர் ஃபில்லிங்கிலலாம் சுகர் சிரப்பெல்லாம் இறங்கி உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி இது மிதந்து வந்தால் தான் அதில் வெளியே க்ரன்ச்சியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதனால் ஆயிலோட டெம்பரேச்சரை மீடியம் ஹைலே வச்சுருங்க. இப்போ ஜிலேபியோட 2 பக்கத்தையும் ஒரு 3 நிமிஷம் அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா உடனே நம்ம சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஜிலேபியை ஃப்ரை பண்ணியாச்சு. இது இந்த சுகர் சிரப்பில் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒரு 1/2 செகண்ட் அளவு நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுகர் சிரப்போட டெம்பரேச்சர் கொஞ்சம் வார்மாவோ இல்லை கொஞ்சம் சூடாகவும் இருக்கலாம். ரொம்ப சூடாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப ஆறிப்போயும் இருக்க வேண்டாம். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஜிலேபி அதில் போட்டதுமே நொறுங்கி போயிடும். அதே மாதிரி ஆறிப்போய் இருந்துச்சுன்னா அதில் சுகர் சிரப்பு இறங்கவும் செய்யாது, கிறிஸ்பியாகவும் கிரன்ச்சியாகவும் வரவும் செய்யாது. அவ்வளோதான், உங்களோட டேஸ்டியான ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.